வெல்கம் பேக் டு சரன்ஸ் லாபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கவ்வோட கொலஸ்ட்ரம் மில்கை வச்சு ஒரு புட்டிங்கும் கோவாகும். கொலஸ்ட்ரம் மில்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, மாட்டோட சீம்பால் தான் சொல்லுவாங்க. மாடு கண்டு போட்டு ஒரு வாரத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த திக்கான பாலை தான் வந்துட்டு சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ ஈஸியாக இந்த கொலஸ்ட்ரம் மில்க் வந்துட்டு கிடைக்கிறதில்ல. கண்டு போடுறதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பால்காரவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சோம் அப்படிங்கிறப்போ நமக்கு இது கிடைக்கும். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இம்யூன் சோர்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்ணுக்குட்டிக்குமே ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் கண்ணுக்குட்டி சாப்பிடாம நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, ஆக்சுவலாக கண்ணுக்குட்டிக்கு வந்துட்டு பிறந்த உடனே பால் குடிக்கிறதுக்கு தெரியாது, அவ்வளோவா கொஞ்சமாக தான் சாப்பிடும். அதை அப்படியே அந்த பசுமாட்டோட மடியில் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா மாட்டுக்கு ஃபீவர் வந்துடும். அதனால கண்ணுக்குட்டிக்கு ப்ராப்ளம் வரும். அதனால கண்ணுக்குட்டி குடித்தது போக மிச்சத்தை வந்துட்டு இந்த மாதிரி வெளியே கொடுத்துருவாங்க. நமக்குமே இது ஒரு நல்ல இம்யூனிட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இதில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரிச் சோர்ஸாக இருக்கும். அதை இன்றைக்கி எப்படி நம்ம சூப்பராக ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமாக 1.5 லிட்டர் அளவுக்கு இந்த கொலஸ்ட்ரம் மில்க் கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு பாதி வந்து புட்டிங்காகவும் பாதி வந்துட்டு கோவாவாகவும் செய்ய போகிறோம். பாதி பால் வந்துட்டு பவுலில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு புட்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இதில் ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புட்டிங் வந்துட்டு சுகர்லையும் கோவா வந்துட்டு கரும்பு சர்க்கரையிலையுமே செஞ்சு காட்டுறேன். இது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சிடணும். நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால நல்லா கரைச்சிடலாம். இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துறேன். ஏலக்காய் தூள் வந்துட்டு சுகரோடு நான் சேர்த்து அடித்து வச்சுருப்பேன் எப்போவும், அதுதான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏலக்காய் வாயில் தட்டுப்படுறது பிடிக்கல அப்படின்னம்னா இந்த டைமில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் வந்துட்டு மாற்றிக்கங்க. நான் அப்படியே தான் சேர்த்துறேன். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கேக் ட்ரேயில் தான் மாற்றணும்னு அவசியம் இல்லை, எந்த பாத்திரம் வேணாலும் வைக்கலாம். நான் கேக் ட்ரேயில் வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அதுக்கு நான் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த ட்ரேவை வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் இதை வந்துட்டு எந்த மிக்ஸ் பண்ணுறதோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா வேக வைக்கணும். இது வேகட்டும், நம்ம போய் கோவா செய்யலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அந்த பாலை வந்துட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கங்க. நான் ஆல்ரெடி வடிகட்டிட்டேன். வேறு எந்த டஸ்ட்டும் இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பால் கொஞ்சம் திக்காக ஆரம்பித்து திரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணலாம். பால் அடுப்பில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் முன்னே இருந்ததை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டைமில் கரும்பு சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசத்துக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடணும். இப்போ நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மறுபடியும் மாற்றிக்கலாம். இது ரொம்ப வரன்னு சாப்பிடாம ஓரளவு தண்ணியாக இருக்கிறப்பயே எடுத்துருங்க. என்ன ரீசன்னா, ரொம்ப வரன்னு ஆயிடுச்சு அப்படின்னோம்னா கொஞ்சம் தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட்டான கோவா ரெடி. இதை அப்படியே வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வேக வச்ச புட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அரௌண்ட் இப்போ 40 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. குக் ஆகிடுச்சா இல்லைங்கிறத நம்ம கேக் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஏதாவது ஒரு ஷார்ப்பான திங்கை வச்சு இந்த மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளோட புட்டிங் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஆறின பின்ன தான் வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றணும். ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஓரமெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். நல்லா சில்லுன்னு இருக்க போது ஒரு பிளேட்டில் நான் மாற்றுறேன். ஒரு சில நேரம் இது கொஞ்சம் ஒட்டிட்டு சரியாக வராமல் இருக்கும். பட் ட்ரை பண்ணுவோம், நல்லா வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, எனக்கு ஓரளவுக்கு நல்ல விதமாக தான் வந்திருக்கு.
இப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். நம்மளோட புட்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில்லுன்னு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சோடனே கரைஞ்சி உள்ளே போகிற அளவுக்கு இருக்கும். இதை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. சின்ன வயசில் அவங்க செஞ்சு கொடுத்தது. அவங்களையும் சேர்த்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ப்ளஸ் இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைச்சிச்சின்னா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்ஸ் லாபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.